learners. நான் உங்கள் அட்வொகேட் வசந்த பிரியா. வெல்கம் டு லேர்ன் லா வித் அட்வொகேட் பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணுமே ஒரு குடும்ப பெண்ணுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு காமன் ப்ராப்ளம் தான். அதுக்கு எப்படி சொல்யூஷன் தேடணும்னு அவங்களுக்கு தெரியாது. டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் என்னென்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ தான் இது. லெட்ஸ் கோ டு த வீடியோ. டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ரொம்ப சிம்பிள். டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்க நபர் யாராவது ஒருத்தர் உங்களோட அடிப்படை உரிமையில் தலையிட்டு நீங்கள் இது தான் செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே உங்களை ஒரு விஷயத்துக்குமே காயப்படுத்துகிறாங்க இல்லையா? அது உடலளவாகவும் இருக்கலாம், மனதளவாகவும் இருக்கலாம். தெரியாமல் பண்ணுறதுன்றது வேறு, தெரிஞ்சே பண்ணுறதுன்றது வேறு. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸில் உங்களுக்கு அவங்க பண்ணுற விஷயம் கண்டிப்பாக காயப்படுத்தும்னு தெரிஞ்சே உங்களை காயப்படுத்தி அதில் சந்தோஷம் அடையிறாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அடிக்கிறது மட்டும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகுமா? கிடையாது. அடிக்கிறது மட்டும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகாது. அடிக்கிறதும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகும். அது எப்போன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு பர்டிகுலர் லிமிட்டை தாண்டி போகும்போது அது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகும். எந்த சமயத்தில் அது ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேணும்னு உங்களை அடித்து துன்புறுத்துறது, நீங்கள் அழறதில் அவங்க சந்தோஷம் அடைகிறது, உங்களை அழ வச்சு பார்க்குறதையே முழு பொழுதுபோக்காக பண்ணுறது, இந்த மாதிரி சமயத்தில் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் பீக் ஆகும். இது டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லலாம். சப்போஸ் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எப்பயுமே இருக்கிற உறவில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகளோ இல்லை அவங்க திட்டுறது மட்டுமே டொமஸ்டிக் வயலன்ஸை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. டொமஸ்டிக் வயலன்ஸ் நம்ம எந்த ஸ்டேஜில் சொல்லுவோம்னா, அது பேஸ்ட் அப்பான் த சர்க்கம்ஸ்டன்ஸ், சூழ்நிலையை பொறுத்து அது டொமஸ்டிக் வயலன்ஸ் நம்ம சொல்ல முடியும். அது போக உங்களுக்கு ஏற்படுற காயத்தின் தன்மை, அதாவது ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், மென்டலாகவும் இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி அது நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ண முடியும். உங்கள் ஹஸ்பண்டும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களோட உரிமையை, அதாவது நீங்கள் இந்த விஷயம் செய்யலான்னு நினைக்கிற விஷயத்தை செய்யாமல் உங்களை தடுக்கிறது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். அதுவுமே சூழ்நிலையை பொறுத்து தான் ஆகும். சூழ்நிலையை பொறுத்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகாமலும் இருக்கும். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 கீழே பாதிக்கப்பட்ட பெண்கள் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? ஹஸ்பண்ட் கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ன்றது முழுக்க பெண்களோட பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தானே தவிர இது ஆண்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் கிடையாது. சட்டத்தின் பார்வையில் பார்த்திங்கன்னா, முழுக்க பாதிக்கப்படுறது திருமண பந்தத்தில் பெண்கள் தான். அதுவுமே அவங்க ஃபேஸ் பண்ணுற அப்யூஸ் 1, 2 சின்னது பெருசுன்னு கிடையாது. அவங்க ஃபேஸ் பண்ணுற அப்யூஸ் உடலளவுலையும் சரி, மனசளவுலையும் சரி பெருசாக இருந்தால் அதில் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்களே தவிர இது ஆண்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வந்த ஆக்ட் கிடையாது. இதுதாங்க நம்ம சேனலில் டொமஸ்டிக் வயலன்ஸை பற்றி போடுற ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வேறு வீடியோவில் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் எப்படி ஃபைல் பண்ணுறது, அது நாமளாக ப்ரைவேட்டாக கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஃபைல் பண்ணலாமா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக ஃபைல் பண்ணலாமா, எந்த போலீஸ் ஸ்டேஷனை நாடணும், நார்மல் போலீஸ் ஸ்டேஷனா இல்லை AWPS அப்படின்னு சொல்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து ஃபைல் பண்ணலாமா, இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி சட்ட ரீதியான தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.